எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலையில் வெற்றியும் நம்பிக்கையும் என்ற அற்புத தலைப்பை நம்மோடு பகிர வருகை தரும் பாரம்பரிய ஜோதிட ஆசிரியர், ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு கே பசுபதி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மிக சிறப்பாக லால்குடி செந்தில் உரையாடை சென்றுள்ளார். ராஜநிலை எண்களை வைத்து எப்படி வெற்றி பெற்றார்கள், எப்படி சில விஷயங்களை கேதர் செய்தார்கள் மற்றும் யூடியூப்பில் நிறைய எத்தனை அவர்களுக்கு சொல்கிறாங்க. மிக அருமையாக அவருடைய வாடிக்கையாளர் எப்படி வெற்றி பெற்றார்கள் தெளிவாகவும் கூறியிருந்தார். மற்ற சில விஷயங்களையும் கூறியிருந்த வெற்றி பெற்ற செய்தார். அடுத்தது பசுபதி ஐயா, அவர் நம்ம ராஜநிலை தலைமை தலைமைத்தின் ஜோதிடரும் பாரம்பரிய ஜோதிடரும் ராஜநிலை ஜோதிடரும் ஆவார். அவர் ராஜநிலையின் நம்பிக்கையும் வெற்றியும் என்ற தலைப்பில் பேச உள்ளார்கள். வாருங்கள் பசுபதி அவர்களுக்கு. வணக்கம் ஐயா. உங்களுடைய கருத்தினை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். சரிங்க ஐயா. ராஜ் டிவி நேயர்கள், யூடியூப் நேயர்கள் மற்றும் முகநூல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்கள் கண்டுபிடித்த இந்த ஒரு மிகப்பெரிய வரம்னே சொல்லலாம். ஜோதிடம் அப்படிங்கிற விஷயம் ஒரு லெவலு. இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஒவ்வொரு இடத்துல கொடுக்குறாரு. அது மாதிரி நம்ம ராஜநிலை ஐயாவுக்கு கிடைத்த விஷயங்களை அவர் மட்டும் பயன்படுத்திக்காம எல்லாருக்கும் நல்லா இருக்கணுங்கிற விஷயத்துக்காக இந்த ராஜநிலை அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை உருவாக்கி அதை எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்து அவரும் பயனடைஞ்சு பிறகு இதைய டிவி மூலமாகவும் அதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக இன்னைக்கு இதை தொடர்ந்து மாதம் கருத்தரங்கம் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம செய்கிறோம். ஐயா செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு முதல் வணக்கத்தையும் நன்றியும் கூறி, எனக்கு ஜோதிடத்தையும் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்கள் அனைவரையும் வணங்கி, என் தாய் தந்தையரையும் வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, இந்த ராஜநிலையை பற்றி, ஜோதிடமும் ராஜநிலையும் ஒன்று தான், எதுவும் இரண்டு வெவ்வேறுலாம் இல்லை. அதை பற்றிய விளக்கங்கள், அது எப்படிப்பட்ட விஷயம் அப்படிங்கிற, இந்த ராஜநிலையில் என்ன விஷயம் இருக்குது, நம்பிக்கையை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றியும் அதில் எப்படி வெற்றி அடையலாங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஏற்கனவே முன்னால் பேசிய ஐயா அவர்கள் நல்ல விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு தான் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு ஜாதகத்தை இந்த ராஜநிலை எண்களை எப்படி பயன்படுத்துறங்கிறது தான் இங்கே விளக்கம், வெற்றி. அதுதான் இங்கே நம்பிக்கையே. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை உண்டு அப்படிங்கிறத முதல்ல எல்லாருமே உணரணும். ஏன்னா ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச நிதர்சனமான உண்மை. இருந்தாலுமே நாம என்ன நினைக்கிறோன்னா, அவர் மாதிரியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க செஞ்ச மாதிரி நாமளும் செஞ்சு வாழ்ந்துடலாம், ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா இங்கே நம்ம கவர்மெண்ட்டும் சரி, ஆதார் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நமது கைரேகை வச்சு தான் கொண்டு வந்திருக்காங்க. இதை ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒருவருடைய கைரேகை மற்றொருவருக்கு பொருந்துவதில்லை. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. அப்போ நமக்கு ஒருத்தருடைய வாழ்க்கையும் இன்னொருடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக ஒரே மாதிரியாக அமையாது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இது தெரிந்து கொண்டு நாம நம்மளுடைய வாழ்க்கையை நாம தான் வாழணும். கர்மா அப்படிங்கிறது ரெண்டு பேர்த்துக்குமே இல்லை, எல்லாருக்குமே தனித்தனியா இருக்கும். கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, தாய் தந்தையரா இருந்தாலும் சரி, மகன் மகளா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வேற வேறையா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணோம்னா, நாம அந்த விஷயத்த புரிஞ்சு வாழணும். இங்க நாம எல்லாருமே ஒற்றுமையா இருக்கோம், நம்ம குடும்பம் எல்லாரும் கரெக்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறோம்.
ஆனா அங்கதான் முரண்பாடுகள் வருது. இது ஏன் வருது அப்படின்னா ஒவ்வொருடைய கர்ம பதிவுகள் வேற. இதுதான் ஜாதகம்ங்கிற அமைப்பு. ஒரே குடும்பத்துல பல பேர் பிறந்தாலும் அண்ணன் தம்பியா இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை வேறுதான், அக்கா தங்கச்சிக்கும் வாழ்க்கை வேறுதான், பங்காளிகளுக்கும் வாழ்க்கை வேறுதான். ஏன்னா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் வாழ முடியாது. ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தாலும் மகள்களுடைய வாழ்க்கை வெவ்வேறு ஆகும். இரட்டை குழந்தைகளுக்கே ஜாதகம் வேற மாதிரி அமையும் போது மற்றதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு எல்லாருமே புரிதலோட வாழ்றோம். அன்னைக்கு இதை பற்றிய விழிப்புணர்வு புரிதல்கள் இல்லாததுனால முன்னோர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டாங்க, சொன்னதை செஞ்சுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு யாரும் சொன்னதை செய்யறத விட நமக்கே வரல அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய வாழ்க்கைக்கு வந்துட்டோம். அப்ப அதை ஏன் நாம மாற்ற முடியாது அப்படின்னு கேட்கிறோம். ஏன் எனக்கு இப்படிதான் நடக்குமா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேள்வி கேட்கணும். அந்த கேள்வி கேட்கத்தான் இங்க விஞ்ஞானமும் நாகரிகமும் உலகமும் வளர்ந்துகிட்டே இருக்கு. அப்போ வேறொரு நிலைக்கு பரிமாண வளர்ச்சிக்கு போயிட்டே இருக்கு. இந்த ஜாதகம் ஜோதிடம்ங்கிறது அடுத்த கட்ட பரிமாணத்துக்கு ஒவ்வொரு இடத்துலையும் போகுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் அதை மாத்திக்கிட்டே இருக்காங்க. அவர்களுக்கான விளக்கங்கள் கிடைக்க அதை இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. முன்னோர்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொடுத்தாங்க. இன்னைக்கு அதுல இருந்து நம்ம மற்றொரு பரிமாணத்தை இங்க எடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்ப ஜோதிடம்ங்கிறது போயிட்டே தான் இருக்கு. அப்ப இந்த உலகத்தில் உள்ள பிரபஞ்ச சக்தியை நம்ம எந்த அளவுக்கு எடுத்து அதை உள்மனதுல வச்சுக்கிறோமோ, அது எவ்வளவு புரிதலோடு இருக்குதோ அதுதான் இங்க ஜோதிடம் விஷயங்களையும் வாழ்க்கையும் கொடுக்குங்கிறத எல்லாருக்கும் தெரியும். அப்ப இங்க இந்த ஜாதகத்தை மீறி எதுவுமே இல்லைங்கிறது உண்மையான விஷயம்தான். எல்லாருக்குமே பாரம்பரிய ஜோதிடம் அப்படிங்கிறது தான் உண்மை. இங்க பாரம்பரிய ஜோதிடத்துல இருக்கக்கூடிய கட்டங்கள், அந்த கிரகங்கள், நட்சத்திரங்கள் அனைத்துமே வேலை செய்யும் கண்டிப்பாக. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பாரம்பரிய ஜோதிடம் என்பது உண்மையான விஷயம், அது சரியாகத்தான் நடக்குது. இப்ப இதுல நாம என்ன மாதிரியான விஷயங்கள் பரிகாரம் பண்ற ஒரு ஜாதகத்துல நேரம் சரியில்லை அப்படின்னா திசா புத்திகளை வைத்துதான் நமக்கு வாழ்க்கை வருது. ஆனா லக்ன புள்ளி வேற, திசா புத்தி சந்திரனை வைத்து அமைக்கப்படுகிறது. இதுதான் இங்க சூரியன் சந்திரனும் சேர்ந்து நமக்கு வாழ்க்கையை உருவாக்குறாங்க. சூரியன் என்பவன் லக்னத்தை நிர்ணயிக்கிறான், சந்திரன் என்பவன் திசை புத்தியை நிர்ணயிக்கிறார். அப்ப இந்த லக்ன புள்ளியை வச்சுதான் நமக்கு திசா புத்திகள் வாழ்க்கையை கொடுக்குது. அப்ப திசா புத்திகள் வழியாகத்தான் நம்ம வாழ்றோம். இந்த திசா புத்தி சரியில்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ்றது? ஏன்னா இங்க கர்ம பதிவு அதுதான். இப்படிதான் நீ இருக்கணும்னு அவருக்கே விதிச்சுட்டாங்க. இதே மாதிரியே நம்ம எப்படி வாழ முடியும், நமக்கான வாழ்க்கை முறையை நம்ம மாத்தி வாழணும் அப்படின்னு யோசிக்கிறோம். அப்ப அந்த இடங்கள்ல தான் நம்ம தெரியாம போய் மாட்டிக்கிறோம். ஏன்னா அதுவே கூட்டிட்டு போகும். வாழ வைக்கிறனாலும் கூட்டிட்டு போகும், கெடுக்கிறனாலும் கூட்டிட்டு போகும். ஏன்னா அந்த கிரகங்கள் அதனுடைய வேலைகளை கரெக்டா தான் செய்யும். இங்க யாருக்கும் எந்த ஜாதகத்தையும் மாற்ற முடியாது, அது மாறக்கு வாய்ப்பில்லை, அது அப்படியே நடக்கும். அப்ப இந்த இடங்கள்ல நம்ம சூட்சமா என்ன பண்றோம்னா, சில பேர் கோயில்களுக்கு தகுந்த பரிகாரம் சொல்ற. திசாபுத்தி நடந்ததுன்னா இப்போ ஒரு ராகு திசை நடக்குது, குரு திசை நடக்குது அப்படின்னா ராகு பகவானுக்கான கிரகத்தினுடைய அமைப்பு இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போக சொல்றாங்க. அப்ப குரு பகவான்னா குருவுக்கான பெரியவர்கள், குருமார்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், சன்னியாசிகள், இவங்களை எல்லாம் குருமார்களை மதிக்கணும் அப்படின்னு பரிகாரத்துக்கு அதற்குண்டான கோயில்களை போக சொல்றாங்க. இதுதான் முன்காலம் தொட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி. இன்னைக்கு சொல்லுங்க, எத்தனை பேர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறீங்க? எத்தனை பேர் மனதார இறைவனை நினைச்சு அங்க உள்ள போறோம்? சொல்லிட்டாங்கன்னு போறோம், செய்ய சொன்னாங்கன்னு செய்யறோம். இதுதானே உண்மை. நம்ம கோயிலுக்கு போறோம், அந்த கோயில்ல எப்படி நடந்துக்கணுங்கிறது கூட தெரியாததான் இன்னைக்கு வழிபாடுகள் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம இந்து சமுதாயம் யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்லை. கடவுள் வழிபாடு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அதை செய்யறோம். ஏன்னா இறைவனும் அதான் சொல்றாரு, இங்க எதையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ அவனை நினைக்க கூட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உனக்கு எல்லாமே விதிக்கப்பட்டு விட்டது. அதனால உனக்கு எதுவுமே நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம இதை செஞ்சாதான் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது கூட கிடையாது. நீ எதை செய்யாட்டியும் உனக்கு என்ன கொடுக்க போறோம்னா அதை இறைவன் தன்னை போல கொடுத்துட்றாரு. அதான் கர்ம பதிவுல கொடுத்துட்றாரு. அப்ப அது கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அந்த விதி பயன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சே தீரும். இதை நீங்க எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. சொல்றாங்க இல்லையா, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. இதுதான் அங்க பதிவு பண்ணப்பட்டது. இது உங்களுக்கு தேடி வரும், இல்லைன்னா ஓடி போயிடும். அப்ப இந்த விஷயங்களை நம்ம இப்படியே வாழணுமா அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா ஒருத்தர். அப்ப யோசிக்கும் போது அவங்க புத்தி வேலை செய்யுது, மதி வேலை செய்யுது. இங்க ஜோதிடத்துல லக்னத்திற்கு அப்புறம் ராசி அப்படிங்கிற மதியை சொல்றோம். விதி லக்னம், மதி என்பது சந்திரன். அப்ப மதியை நாம யூஸ் பண்ணணும். விதி வேலை செய்யல, பிரச்சனையா இருக்கு, அப்ப மதியை கொண்டு நாம மாத்தணும் அப்படிங்கிற போது சந்திரனை வச்சு நாம எடுக்கிறோம். அப்ப அதுக்குதான் ராசியை வச்சும் பலன் சொல்றோம் இல்லையா. இன்னைக்கு லக்னத்தை வச்சு பலன் சொல்லலாம், ராசி வச்சு பலன் சொல்லலாம். முன்னோர்கள் சொன்னதனுடைய விஷயம் இதுதான். லக்னமே நல்லா இருக்கிறவனுக்கு எதுவுமே தேவையில்லை. ஏற்கனவே நான் பல விஷயங்களை சொல்லியிருக்கோம்.
1, 5, 9 லக்ன விதி கொடுப்பினை நல்லா இருந்துட்டாலே அங்க ஜாதகருக்கு நாம இத்தனை விஷயம் பேச வேண்டியதே இல்லை. அவங்க ஜாதக புத்தகத்தையே கையில் எடுக்க மாட்டாங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா இதான் உண்மை. ஏன்னா உண்மையை நம்ம தவறுன்னு யாருகிட்டையும் மறுத்து பேச முடியாது. இதுதான் அந்த கரெக்டுன்னு இப்படி சொல்ல முடியும். அதனால விதி நல்லா இருந்துட்டா அங்க எதுவுமே தேவையில்லை. விதி நல்லா இல்லாதவனுக்கு தான் பிரச்சனை. அவன் தான் தேடி அலையறான் அடுத்த கட்டத்துக்கு. அதுக்கு அவனுக்கு மதி நல்லா இருக்கணும். முதல்ல நல்லா இருந்தா தான் அதை யோசிப்பான். ஏன் நாம இப்படி இருக்கிறோம்னு யோசிக்கிறக்கே அங்க வேணுங்கிறான். இறைவன் என்ன சொல்றாரு? நாம தப்பா இருக்கிற மாட்டிருக்கே, நாம சரியாகணுமே. அப்ப அந்த சரியாகணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொடுக்குது இல்லையா அந்த சந்திரன்கிற மதி, அதுவே நமக்கு கொடுக்கப்பட்ட கொடுப்பினை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்துல கொடுப்பினை என்பது விதி சரியில்லாதவன் நாம ஏன் இப்படி இருக்கிறோம்னு நினைக்க வைக்கிறதுக்கு ஒரு விதி இருக்கு அங்க. அதுவே பெரிய கொடுப்பினை. ஏன்னா அதை நீ யோசிச்சாதான் உன்னை மாத்த முடியும். அந்த விதி பயனை மாத்தி நம்ம வாழ்வதற்கான வாய்ப்பையும் அங்க கொடுக்கும். இப்ப நீ அதை நினைக்காம இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஓ, நமக்கு இவ்வளவுதான் நடக்குது அப்படின்னு நினைச்சு நீங்க வாழ்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா எப்படி உங்க வாழ்க்கை மாறும்? மாறாது இல்லையா? விதி போட்ட பாதையில போயிட்டே இருக்கும். இதுதான் சொல்ல, விதி வலியதாக இருக்கும் பொழுது இங்க மதி வேலை செய்யாது. அப்ப மதி வேலை செய்யும்னா அங்க விதி வழி விடணும். வதியும் வழி விட்டாதான் அந்த மதி வேலை செய்யும். அப்ப சந்திரன் என்கின்றவன் நல்ல அமைப்புல இருக்கும்னு இதே தான் முன்னோர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த சந்திரன் என்பவன் நல்ல அமைப்புல இருக்கும்போது, நல்ல விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு திசாபத்தியில உங்களுக்கான அந்த இடத்துல யோசிக்க வைப்பார். 5ஆம் அதிபதி சரியில்லை, 9ஆம் அதிபதி சரியில்லை. ஆனா அந்த சந்திரன் என்பவன் எப்பவுமே அந்த இடத்துல என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கான வாழ்க்கையினுடைய விதியை மாற்றும் போது அந்த இடத்துல உங்களை யோசிக்க வைக்கிறார் இந்த திசா புத்திகள்ல. அப்ப அதை யோசிக்கும் போதுதான் நம்ம ஒரு விஷயத்துக்கு உள்ள போறோம். ஏன் இப்படி இருக்கு? ஒரு ஜோதிடம் பார்க்குறோம், ஜாதகத்தை பார்க்குறோம், பார்த்து ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நாம எண்ணங்களை உருவாக்குறோம். புரியுதா இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்கும் போது தான் நமக்கான விஷயங்கள் தெளிவாகும். அப்போ ஒருத்தர்கிட்ட போய் கேட்கும் போது அந்த இடத்துல நல்ல விஷயம் சொன்னாங்க அப்படின்னா நம்ம அதை பின்பற்றலாம். இல்லை அப்படின்னா சிக்கலாகும். அப்ப அந்த பின்பற்றுறதுக்கான விஷயம்தான் இந்த ராஜநிலை எண்கள். இப்போ நம்ம கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்றோம், நான் போயிட்டு வந்துட்டேன், செஞ்சுட்டு வந்துட்டேன், ஆனா எந்த மாதிரியான விஷயமும் எனக்கு நடக்கல அப்படின்னு நம்ம இங்க அப்படியே உட்கார்ந்துடுறோம், நிறுத்திடுறோம். இப்போ ஒரு வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை, ஐயா போன ஐயா ஜாதகமே போட்டார், திருமண வாழ்க்கை சரியில்லை, குழந்தைகள் நம்ம கூட இருக்குல்ல, கணவன் மனைவி பிரச்சனை, கல்யாணம் ஆகல, குழந்தை பாக்கியம் கிடைக்கல, இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒவ்வொரு கர்மப்பதிவோட தான் இறைவன் வாழ்க்கையை கொடுக்குறாரு. ஆனாலும் அந்த இறைவன் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில நம்ம சில விஷயங்கள தவறுகள் இருந்தா அதை மாத்தி எப்படி வாழ்றதுங்கிறதா இங்க. இதுக்கான பரிகார முறைகள் இருக்கு நம்ம ஜோதிடத்துல. இந்த பரிகார முறைகளை நாம் இன்னைக்கு யாருமே சரியா பின்பற்றதில்லை. கோயில்ல கரெக்டான முறையில இன்னைக்கு யாருமே அந்த யாகங்களையும் ஹோமங்களையும் நடத்துறதுக்கு ஆள் இல்லை. புரியுதுங்களா? ஒரு யாக ஹோமங்கள் இருக்கு, பரிகார பூஜைகள் இருக்கு. எத்தனை பேர் இன்னைக்கு அதை தெரிஞ்சு வச்சிருக்காங்க, சரியான முறைப்படி செய்யறாங்க? இன்னைக்கு கேரளாவில் பரிகாரம் பண்றாங்க, ஆனா அதிக செலவுங்கிறீங்க. ஏன்? அவங்க நல்ல முறையில பின்பற்றி அதை முழுசா நிவர்த்தி அடையதான் தெரியணும். நம்ம தவறுகள் நிவர்த்தி அடைஞ்சாதான் பரிகார நிவர்த்தி அடையதான் தெரியாம நம்ம பரிகாரம் பண்றோம். செய்த தவறுக்கு பரிகாரம் பண்றோம், அந்த பரிகாரத்தை அவன் ஏத்துக்கணுமா இல்லையா? இப்ப நீங்க ஒருத்தர்கிட்ட போய் தப்பு பேசிட்டீங்க, ஒரு மன்னிப்பு கேட்குறீங்க. ஒருத்தர் தவறா பேசிட்டோம், இல்லை ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டோம், அவருக்கு திருப்பி கொடுக்குறோம், இல்லை ஏதோ சொல்றோம் அவர்கிட்ட போய், ஐயா நான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்குங்க அப்படிங்கிறீங்க. நீங்க கேட்டீங்க, அது பரிகாரம்னு வச்சுட்டு நீங்க நினைக்கிறீங்க. அவர் மன்னிச்சா மட்டும்தானே உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அவர் மன்னிக்காம இவன் செஞ்சு விட்டு என்னை மன்னிச்சுக்கன்னு சொல்றான் பாரு, இவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறான், செய்யறதையும் செஞ்சு விட்டு என்கிட்ட மன்னிப்பு மட்டும் கேட்டு சரியாயிருமா அப்படின்னு எண்ணங்கள் ஓடுதில்லை. நமக்கே ஓடுமா இல்லையா ஒருத்தர் மேல? அப்ப எப்படி அந்த பரிகாரம் செயல்படும்? பரிகாரம் கண்டிப்பா செயல்படாது. இதுதான் ஒரு விஷயம். அந்த காலத்துல ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் ஒரு கதையா சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒருத்தர் ஒரு தவம் பண்ணிட்டு இருந்தாரு, ஒரு ரிஷிய ஒரு 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 பெண்ணோ யாரோ ஒருத்தர் விளையாட்டுத்தனமாவோ அவரை டிஸ்டர்ப் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் டிஸ்டர்ப் பண்ணும்போது அவர் ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. இந்த மாதிரி சாபங்கள் இதெல்லாம் கதைகள் நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. அந்த சாபத்தை கேட்டு ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கிட்டேயே திருப்ப மன்னிப்பு கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? நான் தெரியாம இதை செஞ்சுட்டேன், எனக்கு இந்த பாவ விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். ஆனா அந்த பாவ விமோச்சனத்தை அவரு மன்னித்து கொடுத்தா மட்டும்தான் சரி உனக்கு இதுக்கப்புறம் உனக்கு நல்லது நடக்கும். அகலிகை சாப விமோசனம் பெற்றான்னா எப்படி கொடுக்குறாரு? ராமன் என்பவன் பிறக்கணும், ராம அவதாரம் எடுத்து
அவருடைய கால் அந்த இடத்துல அந்த கல் மேல படணும். அகலிகைக்கு பட்டாதான் அவ வந்து பெண்ணா உருவாகுறான். அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. சாப விமோச்சனம் கொடுக்கும்போது, ஆனா அதுக்கான நாள் வரைக்கும் என்ன பண்ண முடியும்? அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அனுபவிச்சதுக்கு அப்புறம் அந்த சாப விமோசனம் வரும்போதுதான் ராமர் வந்து அந்த கால் படும்போதுதான் அங்க சாப விமோசனம் கிடைக்கும், கை தொடும்போது. அப்ப அப்படிப்பட்ட அவதாரம் நடக்கிறதுக்கு எவ்வளவு காலங்கள் ஆகுது, எவ்வளவு பிரச்சனைகளை நம்ம சார்ந்துக்கிறோம். இதுதான் கர்மா. அப்ப சில பேர் இன்னொரு சொல்லுவான், நீ அனுபவிச்சா ஆகணும், இதுக்கு விமோச்சனமே கிடையாதப்பா, நீ பண்ணின தப்புக்கு நீ தண்டனை அனுபவி அப்படின்னு கூட சொல்லிடுறாங்க. இல்லைன்னா சில பிறவிகள் எடுத்து நீ அதுக்கப்புறம் விமோச்சனமாவ அப்படின்னு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம ஏன் யோசிக்கிறது இல்லை? இதுதான் நம்ம வாழ்க்கை. இது இந்த மாதிரிதான் நம்ம கர்ம பதிவுகள் இருக்கு. சிலது சீக்கிரம் ரெடி ஆயிடுது, சிலது சரியாக முடியல. அப்ப நாம அதுல அனுபவிக்கிற வரைக்கும் அது விடாது. அப்ப இந்த மாதிரியான நேரங்கள்ல தான் நாம இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா, ஐயா அவர்கள் கண்டுபிடித்தது ராஜநிலை எண் அப்படின்னா இது என்ன விஷயம்னா, முதல் நம்பிக்கை வரணும். ஜாதகத்துல எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு, ஆனா அது சரியாகலன்னு தான் நம்புறது இல்லை. ஜாதகங்கிறது நடக்குதுங்கிறது தெரியுது ஒரு கட்டத்துல, ஆனா அது ஏன் நடக்குது, இதை மாத்த முடியாதா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது மேல நம்பிக்கையே வர்றதில்லை. மறுபடியும் மாத்துறதுக்கான நம்பிக்கை வர்றதில்லை, ஏன் மாற மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப இங்க மாறதுக்கான விஷயங்கள் அந்த காலத்துல வந்து ரொம்ப இந்த மாதிரி வழிபாடுகளும் பூஜை புனஸ்காரங்களும் அவங்களுக்கான கோயில்கள் நவகிரகங்களை வச்சு இதெல்லாமே செஞ்சிருக்காங்க. ஆனா சரியான நபர்கள் வழிகாட்டுதல்கள் தவறா போயிருது. அதனால வந்து அது வந்து செயல்படுவதற்கு கொஞ்சம் காலதாமதங்கள் ஆகுது. இப்ப இதை என்ன பண்றோம்னா, இன்றைய காலகட்டத்துல எல்லாருமே எண்களை தான் பயன்படுத்துறோம். அன்னைக்கு வந்து கையெழுத்து போட்டோம், மூஞ்சி பார்த்தோம், டாக்குமெண்ட் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு நம்பர்லயே முடிஞ்சு போகுது. ஆதார் கார்டு நம்பர்ல உங்க அத்தனை பயோடேட்டாவையும் உருவாக்கிடுறோம். இன்னைக்கு அப்படித்தானே போகுது. ஒருத்தருடைய பயோடேட்டாவே உங்களுடைய கைரேகை, உங்களுடைய கண், உங்களுடைய நம்பருக்குள்ள அடக்கி வச்சிடும். உங்க நம்பரை போட்டா நீங்க யாரு, உங்க உருவம் என்ன, நீங்க எப்படிப்பட்டவர், என்ன வயசு, உங்களுடைய பயோடேட்டா அத்தனையுமே வந்துருது. தொழில இருந்து இன்னைக்கு வருமானத்துல இருந்து, இன்கம் டேக்ஸ்ல கட்டுறதுல இருந்து, நீங்க எத்தனை ரேஷன் கார்டு, எத்தனை சம்சாரம், எத்தனை குழந்தை, எத்தனை விஷயங்கள் எல்லாமே நீங்க எங்க போறீங்க வரை இன்னைக்கு பாக்குறாங்க. எல்லாமே வந்துருச்சு. நீங்க எங்க இருக்கிறீங்கிற லொக்கேஷன் முதற்கொண்டு இன்னைக்கு கண்டுபிடிக்கிறாங்க. இங்க எல்லாமே எண்கள்ல தான் இருக்கு. இப்ப எல்லாமே எண்களை வைத்து தான் இன்னைக்கு வாழ்க்கையே ஓடுது. போன் நம்பர் இல்லாத மனிதனே கிடையாது. பேர் இல்லாத மனிதன் கூட இருக்கான். போன் நம்பர் இல்லாத மனிதன் இன்னைக்கு கிடையாது. அதே மாதிரி பேங்க்ல அக்கௌண்ட் இல்லாத மனிதனும் இன்னைக்கு கிடையாது. அவன் பேரை கூட சொல்றதுல அக்கௌண்ட் நம்பரை தான் சொல்றான். திரும்ப நீங்க வந்து போய் கையெழுத்து போடுறதுக்கு செக்கே இன்னைக்கு யாருக்கும் யூஸ் பண்றது இல்லை. எல்லாமே டிரான்ஸ்ஃபர் தான். ஆர்டிஜிஎஸ் வந்துருச்சு, நெஃப்ட் வந்துருச்சு, அது இல்லைன்னா ஜிபே வந்துருச்சு, பேடிஎம் வந்துருச்சு. அப்ப எல்லாமே பரிமாற்ற அத்தனை உட்காந்த கடையில அத்தனை விஷயத்தையும் நம்பர்களே பண்ணிடுறோம். பாஸ்வேர்டை போடுறோம், பணம் அங்க போயிடுது. உங்களுக்கு வர வேண்டிய பணம் அங்க ஒரு நம்பர் போட்டா இங்க வந்துடும். எல்லாம் இன்கமிங் அவுட் கோயிங் வாழ்க்கை எல்லாமே இப்படியே போகுது. இப்போ வீட்டுல இருந்து ஒருத்தர் நமக்கு ஒரு டாக்குமெண்ட் வேணும்னா என்ன பண்ணுவோம்? அன்னைக்கெல்லாம் ஒரு விஷயத்தை விட்டுட்டு பண்ணிட்டேன்னா நான் போய் எடுத்துட்டு வரணுங்க, நாளைக்கு தான் அந்த விஷயத்தை செய்வோம் அப்படிம்போம். இன்னைக்கு ஏதாவது இருக்கா? எதுவும் கிடையாது. அங்க ஒரு ஆள் உட்காந்துட்டு அங்கிருந்து ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டு வேலையை முடிச்சிடுறாரு. இல்லையா? நீங்களே போட்டோ வச்சிருக்கீங்க சார், ஆதார் கார்டு கொண்டு வரல, நம்பர் இருக்கு, இதை பாத்துக்குங்க, உடனே பாஸ்வேர்ட் போடுங்க, திரும்பி ஒருக்கா ஆதார் கார்டையே பிரிண்ட் அவுட் எடுங்க அப்படிங்கிறீங்க. இன்னைக்கு எத்தனை விஷயங்கள், எல்லாமே டவுன்லோடிங், எல்லாம் கூகுள், எல்லாமே கிடைக்குது. இன்னைக்கு வாழ்க்கையில எந்த விஷயமும் உட்காந்த இடத்துலயே ஜெயிக்கலாம். இன்னைக்கு ரிஸ்க் இல்லாத ரிஸ்க் சாப்பிட்ற வாழ்க்கை தான் இன்னைக்கு எல்லாருமே வாழ்றோம். அதைத்தான் இன்னைக்கு எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு யாரும் கஷ்டப்படணும் அப்படிங்கிற எண்ணங்கள் யாருக்குமே கிடையாது. அதுக்கு அருமையான வழி இந்த ராஜநிலை எண்கள் தான். இந்த மாதிரி ரிஸ்க் இல்லாம ரஸ்க் சாப்பிடணும்னா ராஜநிலை எண்களை அங்க பயன்படுத்தும் போது நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கஷ்டமான ஒரு இடத்துல அதைய மாத்தி அமைக்கிறதுக்கு தான் இந்த எண்கள். அந்த எண்களை நீங்க ஏன்னா நமது ஏற்கனவே சொல்லிட்டோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல கஷ்டப்படுறோம். அந்த கஷ்டப்படக்கூடிய இடத்துல என்ன மாதிரியான கஷ்டம் இருக்கு, இதை எதை வைத்து நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த எண்களை அந்த இடத்துல மாத்தி அமைக்கிறோம். அப்ப அந்த மாத்தி அமைக்கும் போது திருப்பி வேலை செய்யுமா இல்லையா? இப்ப நீங்க கோவப்படுறவனா சாந்தப்படுத்தினா வேலை முடிஞ்சு போச்சு, இவ்வளவுதானே. நாம அதைத்தான் செய்ய போறோம், வேற ஒன்றும் செய்ய போறது இல்லை. கோவமா இருக்கிறவன்ட்டு போய் மன்னிப்பு கேட்குறீங்க, மன்னிப்பு கேட்டா என்ன ஆகும்? சரிங்க மன்னிச்சிட்டேன்னு சொல்லிடுவான். இல்லைன்னா என்ன பண்ணுவான்? கொஞ்ச நேரம் மறுபடியும் பேசுவான். அது எப்படி சும்மா மன்னிப்பு கேட்டா போதுமா, மன்னிப்பு கேட்டா போதுமா, மன்னிப்பு கேட்டா திரும்ப திரும்ப பேசுவான். ஆனா ஒரு 4 தடவை நான் மன்னிப்பு கேட்டேன்னா, இல்லைங்க தெரியாம பண்ணிட்டேங்க, மன்னிச்சுங்க திருப்பி திருப்பி பேசினேன், என்ன ஆகும்? சரி போ அப்படின்ட்டு போயிடுவான், வேலை முடிஞ்சு போச்சு. இதுதான் இங்க செய்ய போறோம். நீங்க சண்டை போடுறவங்க கிட்ட போய் பார்க்கலாமாடா, எனக்கும் தெரியும் வர்றையா அப்படின்னு கேட்டீங்கன்னா சண்டை வரும், கை கலப்பு வரும்,
அப்புறம் அடிதடி வரும், இருக்கிறதுல அடிச்சுக்க வேண்டியதுதான். அப்ப இது என்னத்த நடக்கு? இங்க ஒரு ஒரு தவறான ஒரு விஷயம் நமக்கு கர்மா கொடுத்துருச்சு. அப்ப அவங்ககிட்ட நீங்க வந்து ஒரு சகோதரங்கிட்டயோ ஒரு ஒரு வெளியாள்கிட்டயோ சண்டை நடக்குது. அவங்ககிட்ட நாம ஒண்ணு அவன் நமக்கு பணியணும், இல்ல நாம அவனுக்கு பணிஞ்சு போகணும். இங்க விட்டு கொடுத்தாதான் வாழ முடியுங்கிறத இங்க இயற்கையும் சொல்லுது. இயற்கை என்ன சொல்லுது? ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போகணும். இப்போ மரத்துல என்னைக்கு பழம் காய்க்குதோ கனியாகுதோ அன்னைக்கு தான் திங்கணும். இன்னைக்கு காய் பூத்தண்ணியுமே காய் வருது, இதுதான் காய் நினைச்சதுன்னா அது தப்பு தானே. அப்ப மாங்காய் வந்தாலும் அது பெருசாகிற வரைக்கும் உட்காந்துருக்கணும். மாங்காய் பூ பிடிச்சி பிஞ்சாயி இன்னைக்கு சீசன் இருக்கனால இதை சொல்றோம். அப்ப காயாகும் போது ஒண்ணு ஊறுகாய்க்கு வேணா காயை பொறிச்சுக்கலாம். மாம்பழமா திங்கணும்னா கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். அப்ப அந்த காய் எவ்வளவு பெருசா ஆகணுங்கிற ஒரு விதி இருக்கு இல்லையா? அந்த மரத்தில் இருக்கக்கூடிய விதை அது எவ்வளவு தூரம் ஊறணும்னு ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு விதை எதுவுமே ஊறுறதில்லை, அதனாலதான் முளைக்கிறதே இல்லை. எந்த கொட்டையை போட்டாலும் முளைக்கிறது இல்லை. காரணம் என்ன? விதையே உற்பத்தி ஆகாததுக்கு முன்னாடியே மாங்காயை பொறிச்சிடுறோம். காயவே ஊறுவதற்கு முன்னாடி அது பருவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே பொறிச்சு அதையே பழுக்க வச்சு நாமளே பழுக்க வச்சு அதை திங்கும் போது பார்த்தா டேஸ்ட் இல்லை. என்ன ஆகுது? என்னப்பா மாங்காய்னு இனிக்கு நான் சின்ன பையன்ல தின்னு இன்னைக்கு எந்த மாங்காயும் இனிக்கிறதே இல்லை. உண்மை அதுதான். ஆனா மாங்காய் தச்சோடு கூட இருக்கும், ஊனு இருக்கும், ஆனா ஒண்ணுமே இனிக்காது. ஏன்னா அதனுடைய இயற்கை சுவையை அங்க கொடுக்கல. ஏன்? நாம் விடல, அதை புடிச்சிட்டோம். அப்புறம் எப்படி அது வரும்? இதுதான் இந்த விஷயங்கள். அப்போ இயற்கையா நாம அந்த இடங்கள்ல நாம மாற்று ஏற்பாடா இருக்கணும். அந்த இயற்கையை புரிஞ்சு வாழும் போதே இங்க எல்லா இன்பமும் கிடைக்கும். அப்ப அங்க என்ன தவறு நடக்குது? ஒரு சண்டை போடுறோம்னா அவர்கிட்ட நம்ம சமாதானம் போகணும், இல்ல விட்டு கொடுத்து போகணும், இல்லைன்னா மன்னிப்பு கேட்கணும். இதுதான் பண்ண முடியும். 2 பேரும் சண்டை போட்டா மோதல் வரும். இங்க நாம எண்களை அங்கதான் வைக்கிறோம். இப்போ நம்ம கிட்ட சண்டை போடுறோம்னா அமைதியாக்குறோம், இல்ல நாம கோபக்காரனா இருந்தா அந்த இடத்துல நம்ம அமைதியாக்குறோம். அப்ப இங்க கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இல்லைன்னா அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு புரிதல் கொண்டு வரணும். ஏன்னா இங்க நமக்கு அமைஞ்சது அதுதான். அது கோபம் தான். புருஷன் எங்கேயே சிடுமுஞ்சினாயோ உட்காந்து ஒரு நிமிஷம் பேசுறானா நம்ம கிட்ட? பேச மாட்டேங்கிறான். கேட்டா எரிஞ்சு கொடுக்குறான். அப்படின்னு எல்லாருடைய மனைவியினுடைய குற்றச்சாட்டு 99.99% இதுதான். ஏன்? பெண்கள் எப்பவுமே சுக்கரன், அமைதி, அன்பு அதெல்லாம் ரைட்டு தான். ஆனா ஆண்கள் அப்படியே இருந்தா எப்படி வாழ்றது? அவங்க போய் அந்த மாதிரியே வாழ முடியாது யாருக்கிட்டையும். அவங்க வெளி உலக வாழ்க்கை வாழ்றாங்க, நீங்க உள்ள வீட்டுக்குள்ள வாழ்க்கை வாழ்றீங்க அதிகபட்சம். இந்த உறவுகள் உங்களுக்கு இருக்கு. உயிர் உறவுகள் உங்களை சார்ந்தது, அக உறவுகள் அவரை சார்ந்தது. இதுதான் உண்மை. ஆண் வெளியே போய் சம்பாதிக்கும் போது வெளிவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அவன் அப்சர்வ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வர்றான். அதான் அந்த காலத்துல இருந்தே வீட்டுக்குள்ள கணவன் வரும்போது கேள்வியே கேட்கக்கூடாதுன்னாங்க, அமைதியா இருக்கணும்னாங்க. ஏன்னா அவன் புற உலகத்துல இருந்து பிரச்சனைகளை சந்திச்சுட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவன் அமைதியாகணும். எங்க? நீங்க இருக்கக்கூடிய இந்த உயிர் உறவு அன்பு பாசத்துல அவன் அமைதி ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் போது நீங்க கேட்டா அவன் எல்லாத்தையுமே ஒப்பிடுவான். இங்க வந்தோடனே எங்க போயிட்டு வந்த, ஏன் இந்த எவ்வளவு நேரம் கேட்டால அவன் அங்க இருந்த டென்ஷனோட சேர்த்து இங்க வீட்டுக்குள்ளேயே சண்டை கொண்டாந்துருவீங்க. இவ்வளவுதான் விஷயம். அன்னைக்கு பெரியவங்க இதான் சொல்லி கொடுத்தாங்க. வீட்டுல இருந்து வெளியே போயிட்டு வர்றவங்க கிட்ட அமைதியா இருங்க, சண்டை போடக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொன்ன காரணம் அவ்வளவுதான். ஏன்னா வெளி உலகத்துல பல நெகட்டிவ்களை நாம வந்து வெளியில இருந்து வாங்கிட்டு வர்றாரு. அது வீட்டுக்கு வந்தோடனே என்ன சொல்றாங்க? கை கால் கழுவணும், தேவையில்லாத இடத்துக்கு போனா குளிக்கணுங்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய உறவுகளுக்குள்ள போய் அதை அப்சர்வ் பண்ண முடியும். அதுக்காக தான் சொன்னாங்க. அப்ப இதைத்தான் நம்ம இங்க செய்ய போறோம். அப்ப கோவப்படக்கூடியவன் கோபமா தான் இருப்பான். அந்த கோபத்தை குறைக்கிறதுக்கான எண்களை இங்க வைக்கிறோம். அப்ப கணவன் மனைவி பார்க்கும்போது இங்க வசியம் இல்லை, வசீகரம் இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றோம் ஜாதகத்துல. அப்ப இந்த இடத்துல எண்களை வசீகரமா வைக்கிறோம். எண்களும் கிரகங்கள் தான், நாங்க வேற யாரையும் சொல்லல. இந்த எண்களும் கிரகங்கள் தான். அந்த கிரகத்தை மாத்தி வைக்கிறோம். இப்ப செவ்வாய் இருக்காரு, கோபமா இருக்காரு, ஐயா அவருக்கு சாந்தப்படுத்துற மாதிரி ஒரு ஆளை உள்ள வச்சு அமைதிப்படுத்துங்க, அவ்வளவுதான் விஷயம். ரைட்டா இல்லையா? அவர் ரொம்ப கோபக்காரருங்க, என்ன பண்றது அப்படின்னா அவர் கோபத்தை அடக்கிற மாதிரி அவருக்கு சூட்டபிளான ஆளை வச்சு அமைத்த வேண்டியதுதான். இவ்வளவுதான். கிரகங்களுக்கான எண்கள் இறைவன் கொடுத்துருக்காங்க எல்லாருமே முன்னோர்களே. அப்ப இந்த எண்களை எந்தெந்த உறவு நமக்கு சரியில்லை, எந்தெந்த உறவுகள்ல பிரச்சனை இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல எண்களை வைக்கிறோம். அவ்வளவுதான் விஷயம். இப்போ குழந்தைக்கு வந்து நம்ம படிக்க வைக்கிறோம், படிக்கல, இல்ல படிச்சுட்டு நம்ம சொன்ன வச்சு கேட்கல, அவன் பாட்டுக்கு போயிட்டான், நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறான். அப்ப குழந்தைகள் ஸ்தானத்துல நம்ம பசங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நாம வச்சா அவங்க நல்லா இருப்பாங்க. அப்போ அதே மாதிரிதான் நமக்கு தொழில் நல்லா இருக்கணும் வைக்கும்போது தொழில் ஸ்தானத்துல நல்லா இருக்கும். அப்ப குடும்ப உறவுகள் நல்லா இருக்கணும் வைக்கும்போது நல்லா வரும். இதுதான் இந்த விஷயங்களை தான் நம்ம ராஜநிலை எண்கள் ஐயா வந்து இதை பின்பற்றி அவரு எல்லா விஷயத்தையும் ஆய்வு பண்ணி நமக்கு கொடுக்குறாரு.
எல்லாமே ஆல்ரெடி இருக்கிற விஷயம் தான். இதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத இங்க ராஜநிலை ஜோதிடம். வேற ஒன்றும் இல்லை. ஜோதிடத்துக்குள்ள இருக்கக்கூடிய கட்டத்துல இந்த எண்களை எப்படி பயன்படுத்தி யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரியான பிரச்சனைகளை உள்ள தள்ளுறதுதான் இங்க விஷயம். இங்க எல்லாமே நல்ல எண்கள் தீய எண்கள்னு ஐயா சொல்லிட்டாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா யாருக்கு எது, இப்போ சுக்கரன் என்பவன் நல்லது பெண் அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த சுக்கரனை எத்தனை பேருக்கு பிரச்சனையா இருக்கான்? பெண்களால எத்தனை பேர் சீரழிஞ்சு போயிருக்காங்க? அது சுகமான விஷயம் தான், ஆனா அதுலயே அழிஞ்சவன் நிறைய இருக்கானா இல்லையா? அப்ப அதை யோசிக்கணும். குருமார்கள் எல்லாருமே நல்லவங்க தான் நினைக்கிறோம். குருமார்கள் எல்லாருமே நல்லது செய்வாங்களா? குருமார்கள் எல்லாருமே நல்லவனா இருக்கிறோமா? அதையும் தான் யோசிக்கணும். அப்ப எல்லாருக்கும் நல்லவனாக யாருமே இருக்க முடியாது. இங்க கிரகங்களே இல்லாதவன் மனிதன் எப்படி இருப்பான்? கிரகங்களும் நல்லவன் கெட்டவனாகத்தான் இருக்காங்க. அது ஏன்? அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க வேலை செய்வாங்கங்கிறோம். அப்ப அதனாலதான் நமக்கு இவர் தவறா இருக்காருன்னா நம்ம அவரை சரியாக்குற மாதிரி ஒரு ஆளை பக்கத்துல வச்சு ஒரு கண்ட்ரோலிங் பவர் கொடுக்குறோம். அவ்வளவுதான் விஷயம். இந்த எண்களை மாத்தி அமைச்சு இந்த மாதிரியான இடங்கள்ல அவங்களுக்கு பக்கத்துல ஒரு ஆளை வச்சு அவரை அமுத்தி கூட வேலை செய்ய வைக்கிறோம். அப்ப கனெக்டிவிட்டி ஆகும்போது கண்டிப்பா அங்க குறையுமா? அதுக்கு தான் ஆணுக்கு பெண்ணா ஜாயின் பண்றான். ஆம்பளை மட்டும் இருந்தா அவன் என்ன சொல்றான்? அவன் தண்டு பண்றான், சுத்தறான், அவனால உருப்படாது, அவன் என்ன வேலை செய்ய போறாங்கிறோம். ஒரு பெண் மட்டும் தனியா இருந்தா நல்லா சொல்றாங்களா? சமூகமே இருக்காது. இன்னைக்கு யோகம் என்பதே என்ன? சேர்க்கை தான் யோகம். நம்ம ஜோதிடத்துல அதான் சொல்றோம். சேர்க்கை என்பது யோகம். சேரும்போது தான் யோகத்தை கொடுக்கும். அது யார் சேரணும்? ஆண் பெண் சேரணும், அல்லது கிரகங்கள் சேரணும். தனித்தனியா இருந்து சொல்றாங்க இல்லையா? தனித்த குரு பலனை தராது, தனித்த கிரகங்கள் செயல்படாது. ஏன்? தனித்த கிரகம் அவன் வேலையை செஞ்சுட்டு இருப்பான். தனியா இருந்து இன்னைக்கு கல்யாணம் ஆகாது என்ன? அவன் ஜவுரி தெரிவான், சம்பாதிப்பான், செலவு பண்ணுவான், ஊர் சுத்துவான், இல்லைன்னா வேலைக்கு போக மாட்டான், தூங்குவான். ஏன்னா அவன் அதை தான் செய்வான். அவனுக்கான அவ்வளவுதான் செய்ய முடியும். கூட ஒண்ணு இருந்துன்னு வைங்க, அப்ப அது சொல்றத கேட்கணுங்கிறதுக்காக கட்டுப்படுவான். இங்க வேற ஒண்ணும் இல்லை. இப்ப இதுக்காக நான் வாழணுங்கிற எண்ணத்துக்கு வருவான், அல்லது கட்டுப்படுவான், இல்ல அது ஒரு ஈர்ப்பு தன்மை கொடுக்கும். அப்ப இங்க நான் மாறும். அப்ப இதுதான் யோகம்ங்கிறான். சேர்க்கை தான் யோகம். இப்ப கிரகங்கள் சேர்ந்து இருக்கும் போதே யோகத்தை கொடுக்கும். இங்க என்னன்னா நியூமரலைஸ்ல எல்லாமே பழைய நியூமரலைஸ்ல தனித்தனியா கொண்டு போயிட்டாங்க. 1 2 3 4 5 6 7 8 9ன்னு தனித்த எண்களை கொண்டு போய் நியூமரலைஸ்ன்னு கண்டுபிடிச்சாங்க. இப்ப அந்த நியூமரலைஸ்ல பலன் வள்ளின்னு எல்லாருமே அதை வெறுத்துட்டோம். நியூமரலைஸ் பலன்களை தருவதில்லை, அது தப்பாதான் இருக்குன்றோம். ஏன்னா அங்க தனியா கொண்டு போய் டோட்டல் பண்றோம். ஒரு 26 வந்தா 8ன்னு கொண்டு போய் டோட்டல் பண்ணிடுறோம். அப்ப 49 வந்ததுன்னா என்ன பண்றோம்? 13 4 மறுபடியும் 4ஆ கொண்டு போயிடுறோம். இப்ப இதனாலதான் அங்க பலன் தருவதில்லை. இங்க ராஜசேகர் ஐயா கண்டுபிடித்த அனைத்துமே சேர்க்கையாகவே கொண்டு போறாரு. கிரகங்களை சேர்க்கையாவே வச்சிடறாரு. சிம்பிளா இருக்கு. இது ரொம்ப உள்ள போட்டு கூட்டி தனியா கொண்டு ஒருத்தன் கொண்டு வந்தீங்கன்னா ஒத்தையா இருக்கிறான், மறுபடியும் ஒத்தையாவே தான் விடணும். 2 பேர் கூட்டணியா இருக்கிறான். 3 2 5. இங்க குரு சொல்லுவீங்க, சந்திரன் சொல்றீங்க. குரு சந்திர யோகம்ங்கிறீங்க, ரைட்டு. இந்த குருவின் சந்திரனை கூட்டினா என்ன வரான்? 5ஆ போய் புதனா உட்காடுறான். இவன் ஆகுமா? இவனு 2 பேத்துக்கு நீங்களே சொல்லுங்க. 3ங்கிறது குரு, 2ங்கிறது சந்திரன். இந்த சந்திரனுக்கும் குருவுக்கும் உங்களுக்கே தெரியும் புதன் யாருன்னு. இந்த புதன் யாருன்னு ஜோதிடர்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இந்த புதனுக்கு இந்த குரு சந்திரன் பகைவன்னு தெரியும். எப்படி ஐயா சரியாகும்? 5ங்கிற இடத்துல அங்க ஜெயிக்காது, 32ஆ தான் ஜெயிக்கும். ஏன்னா குருவும் சந்திரனாவும் தான் அங்க ஜெயிப்பாரு. சந்திரன் குருவாவும் ஜெயிக்க முடியாது. இதைத்தான் இங்க ராஜசேகர் ஐயா கொண்டு வந்திருக்காரு. இப்ப இந்த விஷயங்கள் தான் இங்க ராஜநிலை எண்கள் அப்படிங்கிறது. இங்க இது மேல நீங்க முதல்ல எப்படி ஜாதகம் அழகி இது மேல ஒரு நம்பிக்கை வைங்க, கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். கிரகங்கள் தான் வச்சிருக்கோம். நாங்க ஒன்றும் வேற ஒன்றும் புரியாத விஷயமோ ஒன்றும் ஜோதிடத்துல தெரியாத அது ஜோதிடமே இல்லையோனோ யாரும் இங்க சொல்லல. ஜோதிடம் ஜாதகம் அதுக்குள்ள இந்த ராஜநிலை எண்களை பயன்படுத்தி அவரவர்களுடைய ஜாதகத்தின் நிலையில எது மைனஸா இருக்கோ அந்த மைனஸை எடுத்து நம்ம வெற்றி பெறுவதற்கான வழிகளை இங்க மாத்தி அமைச்சு கொடுத்து பண்றோம். இது எங்கெங்க பயன்படுத்துறோம்னா, நாம வண்டி ஓட்டுறோம். இன்னைக்கு நம்பர்களை எங்க பயன்படுத்துறோம்? 2 வீலர் இல்லாத மனிதன் இல்லை, ஃபோன் நம்பர் இல்லாத மனிதன் இல்லை, கார் இல்லாத மனிதனும் இல்லை. இதுக்கப்புறம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள உள்ள வந்துட்டோம். ஆதார் கார்டு, வீட்டு நம்பரு, ஏடிஎம் பின் நம்பரு, ஜிபே பின் நம்பரு, இங்க எல்லாமே எண்கள்லயே இயங்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த எண்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான எண்களாக அமைச்சுக்கிட்டீங்கன்னா இங்க உங்களை தோல்வி அடைய செய்யாது. நீங்க ஒன்றும் பெரிய கோடீஸ்வரனாக வேண்டாம், சம்பாதிக்கிற காசை வச்சு பிள்ளைங்க ஐயா முதல்ல, அவ்வளவுதான். நீங்க ஒன்றும் மற்றவங்களாட்ட இங்க உங்களை கோடீஸ்வரன் ஆக்கிடுவோன்னு யாரும் கூப்பிடல. ராஜநிலை ஜோதிடம் என்பது சம்பாதிக்கிற காசையும் விட்டுட்டு தொலைச்சிட்டு இருக்கான் பாருங்க. அவங்களுக்கு நான் சம்பாரிச்சே என் கையில காசு நிக்கல, நான் ஒருத்தர்கிட்ட ஏமாந்துட்டேன் சொல்றோமா இல்லையா?
ஒரு நாளை போட்டு தொலைச்சிட்டேன், தொழில் தெரியாம பண்ணி நான் ஏமாந்து போயிருச்சு, இல்ல ஒருத்தட்ட கொடுத்த காசு எனக்கு வரல, நான் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு வச்சிருந்தேன், நான் தெரியாம ஏமாத்திட்டேன். அப்ப என்ன, இந்த எண்களை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்க காசு வெளியில போகாது. முதல்ல தக்க வைங்க, சம்பாதிக்கிறது அப்புறம் பார்ப்போம். காசு இருந்தா தானே அடுத்தது செய்ய முடியும். நீங்க ஒரு 1,00,000 ரூபாய் அடுத்த தொழில் முதல் போட முடியும். நீங்க எல்லாருமே இன்னைக்கு கடனை வாங்கி தான் தொழிலே ஆரம்பிக்கிறோம். எடுக்கும் போதே கடன் தான். கடனை வாங்கி தொழில் அமைச்சு வட்டி, நீங்க சம்பாதிக்க போற வட்டி கட்டிங்க, கடனை கட்ட முடியாது, தொழில் விட்டுட்டு ஓடியாந்துடும். அப்ப இதெல்லாம் என்ன விஷயம், நாம வாழ்வதற்கான வழிகளை இங்க நிவர்த்தி பண்ணணும். எப்படி வாழணுங்கிறதுக்கான வழிதான் முதல்ல சொல்றோம். அதுல நீங்க உங்க யோகம், நேரம், காலங்கள் கரெக்டா திசா புத்திகள் ஜாதகத்துல வரும்போது நீங்க பெரிய லெவலுக்கு வந்துருவீங்க. சில பேர் இல்லைன்னு சொல்லல. அப்போ யாராருக்கு முதல்ல அடிப்படை தேவைகளே வாழ முடியாம சிக்கல் இருக்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் இது வேலை செய்யும். அப்ப அவங்கதான் இங்க மெயினா வேணும். அடிப்படையில பிரச்சனைகள் இருக்கிறோம், நம்ம இதை சரிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இங்க மெயின் வாழ்க்கை. முதல்ல இருக்கிறத தக்க வைக்கணும். அதனால எண்களை மாற்றி அமைச்சா மட்டும் கோடீஸ்வரர் ஆயிரம்னு எந்த கணக்கும் போடவும் வேண்டாம். நீங்க முதல்ல வாழணும். முதல்ல 3 வேளை சோறு திங்கணும், இருக்கிறதுக்கு வீடு வேணும், துணிமணி வேணும், அன்பா பேசுறதுக்கு ஒரு குடும்பம் வேணும். இதெல்லாம் முதல்ல வேணும். அதுக்கப்புறம் தான் நீ ஜெயிக்க முடியும் எங்கேயுமே. அப்ப இதை அமைச்சுக்கிட்டீங்கன்னாலே உங்களை சுற்றி எல்லாமே நல்லாதான் அமையும் போது உங்க வாழ்க்கையே மாறும். இது மாறுமா மாறாத உங்களுக்கே தெரியும். சந்தோஷமா ஒருத்தர்கிட்ட பேசும்போது மகிழ்ச்சி கிடைக்குது. அப்ப அது சந்தோஷமான விஷயங்கள் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும்போது உங்க வாழ்க்கையே வெற்றி ஆயிரும். அவ்வளவுதான் விஷயம். இங்க ராஜநிலை எண்கணிதம் அப்படிங்கிற ஜோதிடத்தை மிங்கிள் பண்ணி நல்ல வெற்றியை நம்பிக்கையோட வாங்க. கண்டிப்பா வெற்றி அடையலாம். 100% 200% வெற்றி அடையலாம். எனக்கு தெரிந்த சிறு கருத்துக்களை உங்ககிட்ட பரிமாறி இருக்கோம். எல்லாருமே இந்த ராஜநிலை எண்கணித ஜோதிடத்தை மேலும் மேலும் நல்ல முறையில பயன்படுத்துங்க. இதற்கு படிக்கணும்னாலும் ஐயா கிட்ட கிளாஸ் இருக்கு, நீங்க பார்க்கணும்னாலும் இருக்கு. யாரும் இந்த எண்களை தவறா பயன்படுத்திடாதீங்க. நான் ஏன் இந்த விளக்கம் கொடுத்தேன்னா, இன்னைக்கு எல்லாருமே எண்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு அந்த நம்பரை எடுத்துக்கிறீங்க. ஆனா அந்த எண்கள் தவறா வேலை செய்யுங்கிறதையும் தெரிஞ்சுங்க. அது நல்ல நம்பராக இருந்தாலும் அது தவறாகவும் வேலை செய்யும். உங்களை செயல்படுத்துறதும் மாத்தி பேசும். அதனால உங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த எண்ணை மாத்தி அமைக்கணும். அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை மாத்தி அமைங்க. அவ்வளவுதான். இங்க இது மட்டும்தான் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதற்கான விஷயத்த மாத்தி அமைக்கணும். நீங்க தேவையில்லாம நல்லா இருக்கிற ஒரு விஷயத்த மாத்தி விட்டுட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை போய் 2 பிரச்சனை வந்துடும். இவ்வளவுதான் விஷயம். அதாவது கெட்டவனை வலிமைப்படுத்தவும் கூடாது, கெட்டு போனவனை கெட வைக்கிறது தான் நமக்கு வேலை. அப்ப நல்லவனை வாழ வைக்கணும். இதுக்குதான் இங்க சூட்சமான விஷயம். அதற்கு தான் ஜோதிடர்கள் இருக்கிறாங்க, அதுக்கு தான் ஜாதகம் படிக்கிறாங்க. அதனால அவர்களை அணுகி, ராஜநிலை படித்த நல்ல ஜோதிடர்களை அணுகி அவர்களிடம் நீங்க உங்க ஜாதகத்தை கொடுத்து முழு பலனையும் அடைந்து எல்லாரும் நல்லபடியா வாழ்ந்து நல் வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றியை கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி.